Hi friends, welcome to Samria channel. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான முறையில பிரியாணி செய்ய போறோம். நிறைய விதத்துல பிரியாணி செய்யலாம். ஆனா நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாத்தீங்கன்னா கல்யாணங்கள்ல எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல ஒரு மட்டன் பிரியாணி கிடைக்கும், அந்த ஃப்ளேவர்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான பிரியாணி கிடைக்கும் வீட்லயே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டனை கழுவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு மட்டனை நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். இதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நம்ம அப்படியே வேக போட போகிறோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மட்டன் வேக போடும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. அதில் இருக்கிற தண்ணியே போதும், மட்டனே தண்ணி விடும், அந்த தண்ணியே போதும். கரெக்டாக 4 விசில் விட்டுக்கோங்க. உங்கள் மட்டன் வந்து எவ்வளோ டெண்டராக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு விசில் விடுறதும் இருக்குது. ஸோ மட்டன் கரெக்டாக 4 விசில் விட்டு அணைச்சிக்கோங்க. அதே டைமில் பிரியாணிக்காக பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அரிசி கழுவி வச்சுக்கோங்க, ஒலை தண்ணியும் வச்சுக்கோங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான ஸ்பைசஸ் போடுறோம். நம்ம என்னென்ன போடுறோம்னா பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய், இது 3 மட்டும் தான் போடுறோம். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸும் போடல, பிரியாணி இலை அந்த எந்த ஐட்டமும் போடல, இவ்வளோ தான் போடுறோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வெங்காயம். நான் இதோட குவான்டிட்டிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி போடணுன்றதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் அந்த குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த வெங்காயம் வதங்குது அப்படின்றத பொறுத்து தான் பிரியாணியோட டேஸ்ட் இருக்கு. நல்லா ப்ரௌனிஷ் ஆகுற வரைக்கும் பிரியாணியோட அந்த வெங்காயத்தை வதக்குங்க. ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆன உடனே கூட வந்து ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் போட்டு வெங்காயத்தோடைய வதக்கிக்கோங்க. இது வதக்கும் போது ஒரு செம்மையான ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வெங்காயத்தோட போட்டு வதக்குனாதான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். எப்பவுமே நம்ம வெங்காயத்துக்குடைய பச்சை மிளகா போட்டு வதக்குவோம், ஆனால் இந்த தடவை அப்படி பண்ண போகிறது இல்லை. வெறும் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டு மட்டும் வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் போடுறோம். காஷ்மீரி மிளகாத்தூள்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், இல்லை வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் அரைச்சதுன்னா உங்களுக்கு காரம் தெரியும், அதுக்கேற்ற அளவு போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன், அந்த எண்ணெயோடு சேர்ந்து அந்த மிளகாத்தூள் கலர் நல்லா கலந்து பிரியாணிக்கு ஒரு நல்ல அழகான கலர் கொடுக்கும். கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதோட குவான்டிட்டி பற்றியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டும் இந்த எல்லா ஐட்டமும் வதங்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இதை நல்லா வதங்க விடுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பச்சை மிளகா நான் இப்போ போட போகிறது இல்லைன்னு. பச்சை மிளகா நீங்கள் தக்காளியோட சேர்த்து போட்டிங்கன்னா பச்சை மிளகா ரொம்ப வதங்கி கொல கொலன்னு ஆகி பிரியாணியோட ஃப்ளேவரை மாற்றாது. அதனால நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா எப்போவுமே தக்காளியோட போடுங்க. தக்காளி போட்ட நேரத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் கேப்பில் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து போட வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி நல்லா வதங்கி அதுவே நல்லா தண்ணி விட்டு ஒரு நல்ல ஒரு கிரேவி ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இந்த டைம் வந்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஆல்ரெடி ஒலை தண்ணி கொதிக்க வச்சுருப்போம் பிரியாணி ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக. ஸோ அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம வந்து இந்த கொதிக்கிற தக்காளி கிரேவியோட நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதாவது பிரியாணிக்கு செஞ்சு வச்சுருக்க இந்த மிக்சரோட வந்து ஆட் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணி திரும்பவும் நல்லா கொதிச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெடி ஆகணும். எல்லாம் ஒரு 3 நிமிஷத்தில் ஆகிடும். இதே டைமில் சைமல்டேனியஸாக நம்மளுக்கு தண்ணி கொதிச்சிருக்கோம். அந்த கொதிச்ச தண்ணியில் நம்ம வந்து உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ தட் இது உப்பு போட்டே வெந்து வந்துடும். ரைஸ் நம்மளுக்கு உப்பு போட்டே வெந்து வரதுனால டேஸ்ட் கொஞ்சம் அதிகரிக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்காக செஞ்சு வச்சுருக்க கிரேவியில் கர்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த கர்டும் இந்த மிக்சரும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஒரு 3 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுக்குள்ளே நம்மளுக்கு சைடில் மட்டன் வெந்து ரெடியாக இருக்கும். ஸோ அந்த மட்டனை வந்துட்டு நம்ம இந்த கிரேவியில் கொட்டிடணும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, இருந்தாலும் அந்த மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மட்டன் ஜூஸையும் சேர்த்து நம்ம வந்து இந்த கிரேவியில் ஊற்றிடணும். இதை ஒரு வதக்கிட்டு கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டேஸ்ட்டும் பார்த்துக்கணும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கிரேவி பிளெண்ட் ஆகி வரணும்னா நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். அதுக்குள்ளே நம்ம போட்ட அரிசி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வேக்காடு வெந்திருந்தால் போதும். அதாவது ஒரு டபுள் த சைஸ் ஆயிருந்தால் போதும். ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. அரிசியாக இருக்கும் போதே நம்ம வந்து இதை வடிச்சிடணும். அண்ட் அந்த வடித்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அந்த தண்ணியை தான் இந்த மட்டன் பிரியாணிக்கு ஊற்ற போகிறோம். நம்ம எப்போவுமே தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவுமே அது பச்சை தண்ணியாக இருக்கக்கூடாது, சுடு தண்ணியாக தான் இருக்கணும். ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கிரேவியில் நம்ம வடித்து வச்ச சோறை கொட்டிட்டு நம்ம கிளறலாம் இல்லை, அப்படியே
லைட்டாக அது மேலே ஒரு தடவி கொடுக்குறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு தேவையான அளவு தண்ணி எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம இப்படி கிளறும் போது லைட்டாக அந்த தண்ணி வந்து மேலே நிற்கணும், தேங்கின மாதிரி நிற்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெறையாக வராது, நம்மளுக்கு நல்லா தனியாக பிரிஞ்சு வராது. அதனால அந்த தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளோதான் தண்ணி நம்மளுக்கு. இதை லைட்டாக கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணிடணும், மூடி வச்சு தம் போட்டுடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஹோட்டல் ஃபீல் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, கொஞ்சமாக கலர் பொடி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஹோட்டல் ஃபீல் வரும். அந்த ரெட் ரைஸ், ஆரஞ்சு ரைஸ்லாம் வந்து அங்கங்கே தெரியும் இல்லையா? ஸோ பாய் வீட்டு பிரியாணியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஸோ லைட்டாக கலர் பவுடர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. லெமன் கொஞ்சம் ஊற்றியாச்சு, டேஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தம் போடுறோம். வீட்லேயே நம்ம எப்படி பிரியாணிக்கு தம் போடலாம்னா, பழைய யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்தால் அதை எடுத்து முதல்ல அடுப்பில் வச்சு அந்த கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரியாணி பாத்திரத்தை அப்படியே அது மேலே எடுத்து வச்சு நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை தூக்கி மேலே வச்சு அந்த சூடு போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் ஹைலையும் ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரியாக சூப்பராக பாய் வீட்டு பிரியாணி டேஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு பிரியாணி கிடச்சிரும். வீட்லேயே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு எல்லாரையும் அசத்தலாம். ஸோ உங்களுக்கு இந்த மட்டன் பிரியாணி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இனிமேல் வெளியில் போய் சாப்பிடவே மாட்டாங்க. எப்போவுமே பிரியாணினாலே வீட்டு பிரியாணி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அசந்து போயிடுவாங்க. பாருங்கள் மட்டன் பீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறு ஒரு வீடியோவில் திரும்பவும் பார்ப்போம். பாய்.